உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தம் என்ற தலைப்பின் கீழாக நல்ல செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளின் செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரத்திலே சுற்றித் திரிந்து 40 வருடங்கள் கழித்து யோர்தானை கடந்து எரிகோவை தகர்த்து கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருடைய அற்புதமான கரங்களினாலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினார்களா, இல்லாவிட்டால் பழைய வாழ்க்கைக்குள்ளாக போய் பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா? கர்த்தரின் சத்தம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு. கர்த்தரின் சத்தம் கேட்டு கற்பனையை கைக்கொண்டால் இகபர நன்மைகள் உனக்கு அளித்து இன்பமாய் இப்பூவுலகிலும் வரப்போகிற உலகத்திலும் உன்னை வாழ வைப்பார் என்று சொல்லி நாம் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரின் சத்தம் இன்று உங்களுக்குள் தொனிக்கிறதா? உங்கள் காதிலே விழுகிறதா? உங்கள் இருதயத்திலே வெளிப்படுகிறதா? மீகாவுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மீகா புத்தகம் மிக விசேஷமான ஒரு புத்தகம். இந்த மீகா புத்தகத்தை நாம் அதிகமாய் படிக்கும் பொழுது ஆண்டவர் மாத்திரமே முக்கியத்துவம் என்று சொல்லி நம்பி வந்த மக்கள் சுயநலம் என்ற ஒரு காரியத்தை நினைத்து எல்லாவற்றையும் செய்துவிட்டு கடைசியாக ஆண்டவரிடத்திலே போகலாம் என்று சொல்லி எண்ணுகிற மக்களை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது மோசே ஏபால் மலையிலும் கெரசிம் மலையிலும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லி, அதே போல ஆயி பட்டணத்தை முறியடைத்த யோசுவா ஏபால் மலையிலும் கெரசி மலையிலும் மக்களை பாதியாக பிரித்து வைத்து மறுபடியுமாய் அந்த வசனங்களை வாசித்து, இந்த மலைகளே நீங்கள்தான் சாட்சிகள், எதிர்காலத்திலே எங்களுடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டு வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வாசித்து முடிக்கிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. நல்லது செஞ்சா ஆசீர்வாதம் கெரசி மலை, தீமை செய்தால் சாபம் ஏபால் மலை. மோசே எப்போ இருந்தார், யோசே எப்போ பேசினார், இன்னைக்கு மீகா மூலமாக ஆண்டவர் அன்னைக்கு வாசித்தாங்களே மலைகளே கேளுங்க, எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் மீகா 6:2, பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள், கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். பொதுவாக இந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்கும். வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தால் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர், நான் என் மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தேன், அவங்க காதில் விழமாட்டது, மலைகளே நீங்கள் கேளுங்க,
எனக்கு ஒரு வழக்கு உண்டா இருக்கிறது. என்ன வழக்கு? தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிட்டே வந்தீங்கன்னா நமக்கு அந்த வழக்கு என்னன்னு தெரியும். இப்போ இந்த வழக்கை சரிப்படுத்த நம்ம என்ன செய்யலாம்? ஒரு காரியத்தை நம்ம யோசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது ஆட்டுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? என்னடா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் வழக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. சரி, அவரை சமாதானப்படுத்த என்ன பண்ணலாம்? லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட அந்த பலிகளை நாம் கொண்டு வருவோமா? 1 வயது உடைய ஆட்டு குட்டியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தலாமா? எதையாவது செய்து அவரை நாம் சமரசம் செய்ய வேண்டும். வெளிப்படையாக எதையாவது செய்து ஆண்டவரை குளிர பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறான். லூக்கா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும்? வனாந்தரத்தின் வழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். இயேசு சொல்கிறத கேட்டுக்கிட்டு போயிட்டே இருந்தால் போதும். அவர் எல்லாத்தையும் செய்வார். யுத்தத்தை அவர் தான் நடத்துகிறார். செங்கடலை பிளந்தது யாரு? அவர் தான். யோர்தானை பிளந்தது யாரு? அவர் தான். எரிகோவை தகர்த்தது யாரு? அவர் தான். ஆனால் மீகா புத்தகத்தில் மக்கள் ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. யுகங்கள் நெடுகிலும் எப்படியாவது எதையாவது செய்து நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நம்புகிற மக்கள் இருக்கதான் செய்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் மாத்திரமே செய்ய முடியும். இந்த வழக்கு இன்னும் வளர்ந்து கொண்டே போகிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க, என் முதற்பேறானவளையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியும் கொடுக்க வேண்டுமோ? சரி, என்ன ஆண்டவர் ரொம்ப கோபமாக்குறாருப்பா, அவருக்கு எதையாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து 10000 ஆறுகளின் எண்ணெயை கொண்டு வந்து ஆண்டோட சமூகத்தில் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியாவது நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, என் பையனில் ஒரு பக்கம் ஒருத்தவன் இந்த பக்கமும் ஒருத்தவன் அந்த பக்கமும் நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி ஜீசஸ்ட்ட ஒரு அம்மா ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? அது என் பிதா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம 1,40,000 பேருக்குள்ளே இருக்கணும், திரளக்கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது, 24 மூப்பர்களை நம்ம பக்கத்துலேயே பார்க்கணும், 4 ஜீவன்களையும் நம்ம பக்கத்தில் பார்க்கணும், ஆண்டவரோடு கூட எல்லா உலகங்களுக்கு போகணும்னு சொல்லி ஒரே எண்ணம். சரி, என்ன செய்யலாம்? எல்லா பைபிளும் படிக்கணும், எல்லா ஈஜிப்ட் புக்கும் படிக்கணும், ஆண்டவருக்கு உண்மையான இருக்கணும், சமுதாயத்தை விட்டு எங்கேயாவது போய் மலைகளுக்கு குன்றுகளை போய் உட்காந்து ஒரே ஜபம் ஜபம் என்று சொல்லிட்டு இருக்கணும், எதையாவது செய்யணும். சரி, என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன பண்ணலாம்? அவங்க கேட்குறாங்க. சரி, லேவியராகும் திருப்படி பலி செலுத்தி
தியாகம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, அடுத்தது எண்ணெய் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக சமாதான பலிகளை செலுத்தலாம். அடுத்தது சொல்றாங்க, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியும் கொண்டு வர வேண்டுமோ? சரி, நரபலியை கொடுத்துடலாமா? நீங்க என்ன பலி செலுத்தினாலும் அது போதுமானதா இருக்குமா? இரத்தத்தை சொட்ட சொட்ட நீங்கள் கொடுத்தாலும் அது போதுமானதா இருக்குமா? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்கள் பாகால் தெய்வம் எங்கேயாவது தூங்க போயிருக்கும், சத்தம் போட்டு கூப்பிடுங்க அப்படின்னும் போது அவங்க ரத்தத்தை கீறி ரத்தத்தை சுட்ட வைக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மேலே அடிச்சுக்குவாங்க, அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை தெளித்து காசு கேட்பாங்க. இயேசு இதையெல்லாம் செஞ்சிட்டாருங்க சிலுவையில். நீங்கள் இயேசுவுக்கு மேலே ஏதாவது செய்ய முடியுமா? எல்லாரும் எதையாவது செய்து நான் பேர் எடுக்கணும், போஸ்டர் ஒட்டி நான் பிரபலமாகணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அதையெல்லாம் கேட்குறாரா? தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், மனுஷனே, கர்த்தரின் சத்தம் பேசுகிறது, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வேணா ஆஃபரிங் கொடுத்துட்டா, ஜீசஸ் சாபத் அன்னைக்கு நம்மளாலாம் வர முடியாது, நம்ம வந்து ஒரு டீம் லீடர், முக்கியமான ஆள், பாஸ்டர் வேணால் வீட்டுக்கு அனுப்புங்க, நாம் டைத்தன் ஆஃபரிங் நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் பாஸ்டர் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க, நாங்கள் எப்படியாவது உங்களுக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போகணும், சரிங்களா? அதனால் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தின் சார்பாக இந்த வாரம் நாங்கள் இந்த பூவெல்லாம் கொடுத்துட்றோம், சாப்பாடு போட்டுடுறோம், அதனால் நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும்? ஐயா நீங்கள் பெரியவாள், நீங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டு வாங்க, தட்சணை கொஞ்சம் போட்டுருங்க, காணிக்கைப்பேட்டில் கொஞ்சம் போட்டுருங்க, நாங்கள் உங்கள் மணி அடித்து உங்களுக்கு நல்லது சொல்லிடுறோம், நீங்கள் பண்ணுறதே பண்ணிக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நிறைய நேரம் நாம் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஆண்டவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியணும், அதான் முக்கியம். எதுவுமே செய்ய வேண்டாம். நிறைய நேரத்தில் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜீசஸ் ஒரே வெட்ட அவன் காதை வெட்டிடுற, எப்படி உங்களை வந்து அவன் பிடிக்கலாம்? நாங்களாம் யார் தெரியுமா? சபையை காக்கிறவங்க அப்படின்னு பேதுரு மாதிரி நீங்கள் பேசுகிறவங்களா? ஆண்டவர் பேதுருட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொன்னார். நம்ம எதுவுமே செய்ய வேணாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் செவி சாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேளுங்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் இதான் சொன்னாங்க, எல்லா சீஷர்களும் இதான் சொன்னாங்க, எல்லா அப்போஸ்தலர்களும் இதான் சொன்னாங்க, இயேசுவும் இதுதான் சொல்லுகிறார். நியாயம் செய்வது அவசியம். அடைக்கலப்பட்டணம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 6 அடைக்கலப்பட்டணம். கர்த்தர் நீதிபரர், அவர் நியாயம் செய்கிறவர். ஆகவே யாரும் தண்டிக்கப்பட்டிருக்கூடாது, எந்த ஒரு குற்றவாளியும் விடுதலையாக்கப்படக்கூடாது,
எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது. எல்லா கோர்ட்லையும் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் அடைக்கல பட்டணம், அதுக்கு தான் மீக 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயத்தை செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அந்த நியாயம் அதற்கு வல்லமை இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, நியாயம் நியாயம்தான். சரி தவறு அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நியாயம் செய்ய வேண்டும். யார் சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார். நியாயம் மிகவும் முக்கியமானது. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் நீதிபரர் என்றும் அவர் சொல்லுகிறார். உலகெங்கிலும் எல்லாமே ஒரே நீதியை ஏற்படுத்தின ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் செய்ய வேண்டும். நியாயம் செய்வது மிகவும் அவசியம். நியாயம் செய்வதற்கு நமக்கு விளம்பரம் தேவையில்லை. நியாயம் செய்வதற்கு நமக்கு ஆள்பலன் தேவையில்லை. நியாயம் செய்வதற்கு நாம் பணம் செலவழிக்க வேண்டியதில்லை. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் மாத்திரமே இருந்தால் போதும், நியாயம் செய்வோம். பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிற அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயம் செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் இங்கே பார்க்கும் பொழுது, இரக்கம் செய்ய வேண்டும். நியாயத்தை செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இரக்கம்லாம் என்னங்க? நான் இவனுக்கு 10 ரூபா கொடுத்தனா மறுபடியும் 10 ரூபா கொடுப்பான், அது வியாபாரம். நான் இவனுக்கு 10 ரூபா கொடுத்தனா இவனால் அதை திருப்பி கொடுக்க முடியாது, ஆனாலும் இவனுக்கு நான் இரக்கம் செய்ய போகிறேன். நான் ஒருவருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், இவன் எனக்கு 10,000 ரூபா கொடுக்கணும், இவனை அடித்து கொன்று எப்படியாவது 10,000 வாங்கி அந்த 1 லட்ச ரூபா கொடுக்குறவனை கொடுக்கணும்னு கிடையாது. இவனுக்கு மன்னியும் என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அதே ஒரு காரியத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். நமக்கு பிடிச்சமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? பழி வாங்குதல். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். என்ன இரக்கம்? அவன் என்னை ஏமாத்துறான்னு நமக்கு தெரிஞ்சிருந்து அவனுக்கு மறுபடியும் உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இரக்கம். நான் கடைசியில் மன்னிப்பு கேட்குற ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி கடைசி திருட தொங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதுதான் இரக்கம். தன்னுடைய சட்டையெல்லாம் பிச்சு எடுத்துட்டு அவரை நிர்வாணமாக ஆக்கி ஏளனை பண்ணும் பொழுது, ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் இரக்கம். இரக்கத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். எனக்குன்னு ஒரு நாள் வருண்டா, நான் காட்டுறேன் யாருன்னு சொல்லி அந்த எண்ணமே வரக்கூடாது. இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். இது தானாய் வருவது கிடையாது. ஆவியானவர் மூலமாக மாத்திரமே இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது மிகவும் கடினமான ஒரு காரியம். முதலாவது கடினம் என்ன தெரியுங்களா? நியாயம் செய்வது. சொல்லுவாங்க, ஒரு 2 ரூபா கூட்டி வைங்க சார், அதான் பிஸ்னஸ். அவங்க பண்ணுறாங்கல்ல, இவங்க பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோ பேர் பண்ணும்போது நீங்கள் ஒருத்தர் பண்ணுறது தப்பாக இருப்போது. நியாயம் செய்வது கடினம். லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்று சொல்லி எழுத்தில் எழுதி வைத்துட்டு வேலையில் அதை செய்கிறாங்க பார்த்தீங்களா, நியாயம் செய்வது கடினம். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகிப்பதும் கடினம்.
நான் இந்த சபைக்கு வருவதற்கு 20 வருஷம் எடுத்துக்கொண்டேன்னா, இன்னைக்கு புதுசாக ஒரு விசுவாசி வீட்டுக்குள்ளே சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது அவன் மேல் நான் இரக்கமாக இருக்கிறேனா, இல்லைனா இந்த சட்டம் அந்த சட்டம் என்று சொல்லி சொல்லி அவனை சபையை விட்டு துரத்துறேனா? இரக்கம் அவசியம். போன வருஷம்லாம் எங்கள் குடும்பம் தான் சபையை நடத்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும், இந்த வருஷம் நம்மளை ஒதுக்கி வச்சுறாங்கன்னு நினச்சி நம்ம வருத்தப்படுறோமா? இல்லை இந்த வருஷம் இவங்கெல்லாம் வளரட்டும்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? அதான் இரக்கம். இரக்கம் அந்த வார்த்தையே இறங்கி போகுதல், மனம் உருகி உதவி செய்தல், பிச்சை கொடுத்தல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக நாம் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனத்தாழ்மையாய் நடப்பது. மனத்தாழ்மை குறித்து பேசலாம். நான் ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்லி பேசக்கூடாது, வெளிக்காட்டணும். நான் ரொம்ப தாழ்மையானவன் சொல்லி பேசக்கூடாது, வெளிக்காட்டணும். அப்போ இந்த மூன்றுமே நம்மால் முடியாத காரியம். இயேசு நமக்கு உதவி செய்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் பல பகுதியிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய, எனக்கு படைமுயற்சி கூட்டம் நடத்துங்க, எனக்கு இந்த பிரேயர் நடத்துங்க அந்த பிரேயர் நடத்துங்கன்னு சொல்லலை. நீங்கள் சாட்சியாக இருந்தாலே போதும், ஊழியம் தானாய் நடக்கும் என்பதை நாம் இங்கே மறுக்க முடியாது. ஒரு மனிதனை தூசிக்கு தூசியாக எண்ணினாலும் சரி, அவன் மனத்தாழ்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோபுவின் வாழ்க்கையை நாம் பார்க்குறோம். அந்த அம்மா தாங்க முடியலை, தேவனை தூஷித்து ஜீவனை விடணும் பொழுது, தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்றவர்கள் நாம் தீமையை பெறலாமல் இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு மனத்தாழ்மையை பெற்றுக்கொண்டார். மனத்தாழ்மையை நடப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம அதிகாரத்திலையும் பலத்திலும் இருக்கும்போது நம்மளை யாராவது கை காட்டி பேசினா நம்மளால் தாங்க முடியாது. எப்படியாவது நான் ஆளை வச்சு அதை தூக்கணுமையா, ஒரு 3000 ரூபாய் கொடுத்து லாரியை வச்சு தூக்கிடுவோம், மனுஷன் போயிட்டு போகிறான், ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான், எண்ணங்கள் வருகிறதா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளை இடுவீராக. எங்களால் முடியாத ஆண்டவரே, 3 காரியம் கேட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து செய்யணும்னு சொல்லி இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. எல்லாத்தையும் செஞ்சிடலாம், தொடர்ந்து பாவம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, இந்த 3 செய்ய சொல்கிறாரு, நம்மளால் செய்ய முடியாது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி இந்த புத்தகம் முடிகிறது. ஆண்டவர் நம்ம உதவி கேட்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறோம். இது மனித குணத்துக்கு மிகவும் தூரமானது. இதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உதவி செய்வர்னு சொல்லி வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி. உமக்கு ஒப்பான தேவன் யார் ஆண்டவரே? இந்த நிகழ்ச்சியை, இந்த செய்தியை கேட்டு பார்த்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். மலைகளுக்கு ஆண்டவர் கேட்கிறார், நாங்கள் மலைகளுக்கு நன்னடத்தை உள்ள பிள்ளைகளாய் காட்ட உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.